குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்வதை கேட்கவும் நாங்கள் இடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவர் தினந்தோறும் பின் சென்று நல் நடத்தில் வளரும்படி உமது பரிசுத்தாவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கலத்துக்கின்ற வண்ணமாக பாமாலை 27 சேர்ந்து பாடுவோமாக. அதிகாலை இயேசு வந்து கதவண்டை தினம் நின்று என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்து நம்முடைய பாவங்களை பாவரிக்கை மூலமாய் அறிக்கை செய்வோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவங்களை ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தின்படி நீர் எங்களை சரி கட்டிவிடானால் நாங்கள் கோபத்துக்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகியோர் கடவுளே,
எங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நான் நடக்கலும் நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சாதகமான ஆசாபாசங்களையும் நீக்கி எங்கள் மனதில் ஒரு பசுத்தாவியினால் சுத்திகரிக்கிறோம். பிதாவாகிய கடவுளே, பிள்ளைகளாய் எங்களுக்கு இறங்கும், தயவாய் துணை செய்துள்ளோம். குமாரனாகிய கடவுளே, ஒரு ஜனமாக எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசுத்தாவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சில சத்தியத்தைக் கொள்ளும், தயவாக நடத்தியுள்ளோம். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துர்பாங்க மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திருப்பி பிழைப்பதை விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பிறந்த குமாரனில் விசுவாசம் இருக்கிறவனை அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை துதிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் யாரும் ஒன்றாய் இணைந்து நம்முடைய விட்டுவிடையும் விசுவாச பிரமாணத்தையும் அப்போஸ்தல விசுவாச அறிக்கை மூலமாய் அறிக்கை செய்வோமாக. நான் பிசாசையும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடவரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பசுத்தாவினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்து பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை வலது பார்த்து வெற்றிருக்கிறார். அவருக்கு உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசு சபையும் பசுவோட ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர விழித்தலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிலிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வருகின்ற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையாய் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம்.
இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்கப் போகின்றோம். உம்முடைய பிரசன்னம் இங்கு இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்திலையும் அன்பையும் முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் தியானிக்க தெரிந்து கொண்ட வாக்குத்தத்த வசனம், அது நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்லுகின்றது: யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளிலெல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். மடிமை வாசிக்கின்றேன். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த வசனம் ஒரு நல்ல வாக்கு தத்தம் உள்ள ஒரு திருவசனமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாய் இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு புதிய மாதமாகவும் சந்தோஷம் நிறைந்த, சமாதானம் நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு புதிய மாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த திருவசனம் நமக்கு மிக தெளிவாய் இங்கே சொல்லுகின்றது. இந்த திருவசனத்திலே கடைசி பகுதியில் வருகின்ற ஒரு காரியம், சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நாம் கடவுளை சேவிக்கின்ற பொழுது, நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கின்ற கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்கின்ற பொழுது, இந்த புதிய மாதம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்ற ஒரு புதிய மாதமாய் இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு திருவசனம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கர்த்தர் செய்த மிக பெரிய காரியங்களை இங்கே பார்க்க முடிகின்றது. ஆகவே அந்த மக்களும் மூப்பர்களும் இணைந்து கடவுளை சேவிக்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். இன்றைய சூழ்நிலையும் கூட நாமும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கின்றவர்களாய் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம் வாழ்விலும் மிக பெரிய கிரியையை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். இந்த வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, முதலாவது, யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும். யோசுவாவின் நாட்களிலே கர்த்தர் மிக பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார். நாம் நினைத்து பார்க்க முடியாத, நாம் சிந்திக்க முடியாத, பிரமிக்கத்தக்க மிக பெரிய காரியங்களை கர்த்தர் யோசுவாவின் நாட்களிலே அங்கே செய்திருப்பதை நாம் திருமறையின் மூலமாய் நன்கு அறிகின்றோம். உதாரணத்துக்காய் 2 காரியங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, எரிகோ பட்டணத்தை பிடித்த காரியம். அந்த எரிகோ பட்டணத்தை கர்த்தருடைய துணையோடு கூட அதை சுற்றி சுற்றி வந்து அந்த அலங்கத்தை இடிந்து விழ செய்து அந்த எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் மக்கள் பிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது மிக பெரிய ஒரு காரியம் என்பதை நாம் நன்கு அறிவோம். அதே போல யோசுவாவுக்கென்று ஒரு தனி சிறப்பு. மோசேக்கு பிறகு அவர்தான் கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்றவர். அங்கே அவர்களை குடிபெயர் செய்தவரும் அவரே தான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மிகுந்த அந்த யோசுவா நாட்களில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு காரியமும் அங்கே நடந்தது. அது என்னவென்றால், யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யோர்தான் நதியை அவர்கள் கடக்க வருகின்ற பொழுது மேலே இருந்து வருகின்ற தண்ணீர் அனைத்தும் குவியலாக ஒரே இடத்திலே நிற்க வைத்து
மிகப்பெரிய காரியம். அந்த யோர்தான் நதியை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியங்களை இன்று நம்முடைய வாழ்விலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய வல்லமுள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை பார்த்த மக்கள் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களாகிய மூப்பர்கள் அனைவரும் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். எல்லா நாட்களிலும் கர்த்தர் அவர்களுடைய வாழ்விலை செய்த மிகப்பெரிய காரியங்களுக்காய் கடவுளை சேவிக்கின்றவர்களாய், துதிக்கின்றவர்களாய், நன்றி செலுத்துகின்றவர்களாய் அவர்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இன்று நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய அதிசயமான காரியங்களை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம். அது நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம், இந்த புதிய மாதத்தின் கால வேளையில முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் நாமும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கின்ற, துதிக்கின்ற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கின்ற பொழுது, எப்படி இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே யோசுவாவின் நாட்களிலே மிக பெரிய கிரியை செய்தாரோ, அதே போல மிக பெரிய கிரியையை இன்று நம்முடைய வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வார் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? எப்படி நமக்கு தொடர்ந்து வருமானம் வரும், எப்படி வேலை கிடைக்கும், உணவுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்று சிந்திக்கின்றவர்களாய் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்கின்ற பொழுது எப்படி இஸ்ரவேல் மக்களை மிக அற்புதமாய் வனாந்தரத்தின் வழியாய் மிக பெரிய கிரியை செய்து வழிநடத்தி கொண்டு வந்தாரோ, அதே போல இன்றும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் மிக அற்புதமாய் வழிநடத்துவார் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. நாம் வாசிக்கின்ற நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அங்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. இதே இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் நாட்களுக்கு பிறகு இருந்த மூப்பர்களுக்கு பிறகு அங்கே கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே கர்த்தரின் பிரசன்னத்தை அவர்கள் இழந்து போகின்றார்கள். அதுக்கு என்ன காரணம்? 10ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இந்த வசனத்தை ஏன் நீங்க பதிவு செய்யணும் என்றால், இந்த புதிய மாதம் நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருந்தால் போதாது, நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் அது சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த 2 வசனங்கள் நமக்கு மிக அதிகமாய் போதிக்கின்றது. அது என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் மூப்பர்கள் கர்த்தர் அவருடைய வாழ்வில் செய்த மிக பெரிய கிரியையை தொடர்ந்து வருகின்ற அடுத்த தலைமுறைக்கு சொல்ல தவறுகின்றவர்களாய் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த 10ஆம் வசனத்திலே கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே எழும்பிற்று. ஆகவே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்து பாகால்களை சேவிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாய் விலகி போகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இன்றைக்கு நாம் மாத்திரம் மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தால் போதாது, நமக்கு அடுத்து வருகின்ற தலைமுறையும் அதற்கு அடுத்து வருகின்ற தலைமுறை அனைத்தும் கர்த்தரின் பிரசன்னத்திற்குள்ளே அவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் உணர்கின்றவர்களாகவும், அவர் எப்படி மிகப்பெரிய வல்லமையுள்ள காரியங்களை செய்கின்றாரோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய வல்லமையுள்ள கிரியை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்றால், இன்று நாமும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அடுத்த தலைவருக்கு சொல்ல கடமை உள்ளவர்களாய் நாம் இருக்கின்றோம். நாம் கடவுளை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலும் அவர் நம் வாழ்வில் செய்த மிக பெரிய காரியங்களையும் வல்லமையுள்ள காரியங்களையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி வளர்க்கின்ற பொழுது அவர்களும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தரின் பிள்ளைகளாய் வளருவதற்கு அது ஏதுவாய் இருக்கும் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற ஒரு மாதமாய் நிச்சயமாய் இருக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியம், எப்படி இந்த மக்கள் எல்லா நாட்களிலும் கர்த்தரை சேவித்தார்களோ அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு செய்த, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் செய்த மிக பெரிய காரியங்களுக்காய் நன்றி சொல்கின்றவர்களாய், அவரை துதிக்கின்றவர்களாய், அவரை உண்மையாய் சேவிக்கின்ற மக்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் இயேசுவை குறித்து சொல்லி அவர்களையும் இயேசுவின் பிள்ளைகளாய் வளர்க்கின்ற பொழுது இந்த புதிய மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஜூன் மாதம் காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாம் தியானித்த பிரகாரமாய் நீர் எங்கள் வாழ்வில் செய்த மிகப்பெரிய கிரியைகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், மிகப்பெரிய செய்கைகளை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். ஆண்டவரே, அதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, அதை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி உமக்கேற்ற பிள்ளைகளாய், உம்மீது விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் அவர்களையும் வளர்க்க எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய விருத்தாசலம் குருசேகரத்தின் திருச்சபையற்காய் பாதுகாத்து வருகின்றோம். அவருடைய தேவரை கிருபை நீர் சந்தியும், அவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாய், மகிழ்ச்சியாய், சமாதானமாய் அனைவருக்கும் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோய் உலகம் முழுவதும், இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் எங்களுடைய விருத்தாசலத்திலும் பரவி கொண்டு வருகின்றது. ஆண்டவரே, நீர் இந்த கொரோனா தொற்று நோயை முற்றிலுமாய் அடித்து போட்டு மென்மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். சுகப்படுத்தக்கூடிய மருந்தை மிக விரைவில் கண்டுபிடித்து மிகவும் கொஞ்ச விரைவில் அனைத்து மக்களுக்கும் அந்த மருந்து கிடைக்கவும் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில எங்களுக்கு மிகவும் உதவியாய் இருக்கின்ற ஒவ்வொரு நண்பர்களுக்காய், ஒவ்வொரு துறைக்காய் நாம் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களையும் அவர் செய்கின்ற ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தவர்களுக்காய் வருகின்றோம். அவருடைய ஆத்துமாக்கள் இளைப்பாறுதலின் சமாதானத்தை தாரும். துக்கத்தில் இருக்கின்ற அந்த குடும்பத்தாரை நீர் ஆற்றி தேற்றிட வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். எங்கும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாயிருக்க கிருபை செய்யும். துதிகான மகிமை எல்லாவற்றுமிக்க செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமகன் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் கட்டு செய்வார் மன்னிக்கிறது போல என் பாட்டுக்கு மன்னியும். எங்கள் சோதனை பிரேஸ் பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் இருந்து பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமென். நம் மறுபடியும் கடவுளை துதிக்கின்ற வண்ணமாக நம்முடைய புத்தேசி பாடலுள்ள 385வது பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமஸ்லாக்கியமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோமாக.
உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னை கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நிறைவு ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் உடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்கள் கற்றுக் கொடுத்து உம்மை மனமாற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு வார்த்தை நன்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவ காலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பசுத்தாவை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரையும் மறவாதே. ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.